இப்போ நீங்க ப்ரிவியூல பார்க்க இந்த மாதிரி ரீல்ஸ் வீடியோ தான் எப்படி எடிட் பண்றதுன்னு பார்க்க போறோம். VN ஆப்ல தான் எடிட் பண்ண போறோம். VN ஆப்பை ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி நியூ ப்ராஜெக்ட்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு க்ரீன் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் கொடுத்துருப்பேன். ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த க்ரீன் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட்டை ஆட் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட் இன்புட் டைட்டில்னு இருக்கும். ஸோ அதை டெலீட் பண்ணிக்கோங்க. டெலீட் பண்ணிவிட்டு மேலே ஒரிஜினலில் 9:16 ரேஷியோ கொடுத்து டிக்குன்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் மியூசிக்கில் போயிட்டு மை மியூசிக் போங்க. உங்களுக்கு என்ன சாங் எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த சாங் வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். யூஸ்னு கொடுத்து டிக்குன்னு கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ மியூசிக்கும் நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு வேளை உங்கள் மியூசிக் வந்து 30 செகண்ட்ஸ் அந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக இருந்து உங்களுக்கு வந்து க்ரீன் ஸ்க்ரீன் கம்மியாக இருந்துச்சுன்னா ஜஸ்ட் அந்த க்ரீன் ஸ்க்ரீனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஸ்பீட் ஐக்கானில் போயிட்டு ரெகுலர் போங்க. ரெகுலரில் போயிட்டு லெஃப்ட் சைட் நீங்கள் வந்து மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டியூரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். அதே ரைட் சைட் மூவ் பண்ணிங்கன்னா டியூரேஷன் கம்மியாகும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ டியூரேஷன் வேணுமோ அதை அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பிஐ கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸில் போயிட்டு உங்களுக்கு என்ன ஃபோட்டோ நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோவை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த ஃபோட்டோ தான் ஆட் பண்ண போகிறேன். கீழே என்ன பண்ணுங்கள், க்ராப் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கொடுத்துட்டு 4:5 ரேஷியோ நான் கொடுத்துட்டேன். இல்லைனா 1:1 ரேஷியோ கொடுத்துக்கோங்க. நான் 4:5 ரேஷியோ கொடுத்துட்டு அதை சின்னதாக்கிக்கிறேன். சின்னதாக்கிட்டு கரெக்டாக இந்த இடத்துல வந்து நான் செட் பண்ணிட்டேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி எந்த சைஸில் வேணுமோ அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதை லாஸ்ட் வேற ஸ்க்ரால் பண்ணி விட்டுக்கோங்க. லாஸ்ட் வேற விட்டதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா பார்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்து ஒயிட் கலர் கொடுத்து 5 or 6 அந்த ரேஞ்சுக்கு பார்டர் கொடுத்து டிக்குன்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் பார்டர். அடுத்தது டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஆட் டெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துக்கோங்க. ஆட் ஹெட்டிங்கில் சாங்கோட நேமை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு ஃபாண்ட் வந்து உங்களுக்கு என்ன ஃபாண்ட் கொடுக்கணுமோ அந்த ஃபாண்ட்டை கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நான் இதை வந்து கேபிட்டலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிடுதேன். ஸோ கேபிட்டலுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபாண்ட் சைஸை கொஞ்சம் கம்மி பண்ணி விட்டுட்டு ஸோ எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நான் வந்து செட் பண்ணிக்கிடுதேன். ஸோ ஃபாண்ட் சைஸை வந்து கம்மி பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி இதில் செட் பண்ணி டிக்குன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இதே என்ன பண்ணுங்கள், லாஸ்ட் வேறு ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. மியூசிக்கை கிளிக் பண்ணிவிட்டு பீட்ஸில் போயிட்டு ப்ளே பண்ணி பார்த்து கரெக்டாக ஒவ்வொரு வேர்ட் வர்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ லிரிக்ஸ் வந்து ஒவ்வொரு வேர்ட் வர மாதிரி ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டிக்குன்னு கொடுத்துக்கோங்க. பாதி மியூசிக்கு மட்டும்தான் நான் பீட் மார்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் லாஸ்ட் வர பீட் மார்க்கை மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டெக்ஸ்ட்டில் போயிட்டு ஸோ ஆட் ஹெட்டிங்னு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு லிரிக்ஸை வந்து காப்பி பண்ணி வச்சுட்டு ஸோ காப்பி பண்ணி வச்சுட்டு நான் வந்து எரைஸ் பண்ணிக்கிது ரிமைனிங் லிரிக்ஸை. அதுக்கப்புறம் ஃபாண்டில் போயிட்டு உங்களுக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்ட்டை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நான் ஒரு போல்ட் ஃபாண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சைஸை வந்து நல்லா கம்மி பண்ணிவிட்டு ஸோ அதை கீழே இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு டிக்குன்னு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மோஷனில் போயிட்டு கிரிட்டு வந்து செகண்ட் 2 டைம்ஸ் கிளிக் பண்ணுங்கள். செகண்ட் ஆப்ஷனை நீங்கள் கொடுத்துட்டு அதில் டியூரேஷன் வந்து 0.2 செகண்ட்ஸ் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அவுட் அனிமேஷன் போயிட்டு ஃபேட்னு கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதுவும் டியூரேஷன் வந்து ஒரு 0.2 அந்த செகண்ட்ஸ் கொடுத்து டிக்குன்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் கரெக்டாக ஃபஸ்ட்டு பீட் மார்க் வர வச்சுக்கோங்க. வச்சுட்டு அடுத்த டூப்ளிகேட் நீங்கள் கொடுத்து ஸோ செகண்ட் பீட் மார்க் வர ஆட் பண்ணிக்கலாம். திருப்பி டூப்ளிகேட் கொடுத்து ஸோ தேர்ட் பீட் மார்க் வர ஸோ இதுமாதிரி டூப்ளிகேட் கொடுத்து லாஸ்ட் வர நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸோ இதை கம்ப்ளீட்டாக ஃபுல்லாகவே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டில் போயிட்டு எடிட்டில் போயிட்டு செகண்ட் என்ன வேர்ட் வருமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த தேர்ட் வேர்டு எடிட். ஸோ இப்படி என்ன பண்ணணும்னா டெக்ஸ்ட்டுக்கு வந்து மாற்றிக்கோங்க. ஸோ டெக்ஸ்ட்டை மட்டும் கம்ப்ளீட்டாக லாஸ்ட் வர எடிட் பண்ணி முடிச்சுட்டு மேலே இருக்க ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட்னு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக எக்ஸ்போர்ட் ஆனதுக்கப்புறம் ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கப்புறம் பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு நியூ ப்ராஜெக்ட்னு கிளிக் பண்ணிவிட்டு ஸோ பேக்ரவுண்டில் என்ன ஃபோட்டோ ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் ஆட் பண்ணலாம். இல்லைன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஃபோட்டோ கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க.
பேக்ரவுண்ட் ஆப்ஷன் உங்களோடது தான். ஸோ என்ன ஃபோட்டோஸ் வேணாலுமே நீங்கள் பேக்ரவுண்டில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் அந்த மியூசிக் டெம்ப்ளேட் மாதிரி ஒரு ஃபோட்டோ தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு அதை 9:16 ரேஷியோலையும் கொடுத்துட்டு கீழே பிளர் ஆப்ஷன் இருக்கும். ஸோ பிளர் ஆப்ஷனில் போய்ட்டு பேசிக் பிளர் கொடுத்துட்டு கொஞ்சம் பிளர் பண்ணிக்கிடுதேன். பிளர் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துக்குதேன். கொடுத்ததுக்கப்புறம் ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணி நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு லாஸ்ட் இந்த இதில் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பிளாக் ஸ்க்ரீன் வர மாதிரி இந்த எண்ட் இதில் வச்சுட்டு ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட் எவ்வளோ டியூரேஷனுக்கு நீங்கள் எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த சாங்கை ஸோ அவ்வளோ டியூரேஷனுக்கு வச்சுட்டு ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணி லைட்டாக இப்படி கீழே மாற ட்ராக் பண்ணி கொண்டு வாங்க. ஸோ கரெக்டாக இந்த மாதிரி. ஸோ அப்போ உங்களுக்கு என்னென்னா பின்னாடி இருக்கிறது லைட்டாக மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். அடுத்தது பிஐஏ கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ அண்ட் ஃபோட்டோஸில் போயிட்டு இப்போ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணோம்னா அந்த வீடியோ ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கணும். இந்த வீடியோவை நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு என்ன பண்ண பார்த்தீங்கன்னா ஃபில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபில்னு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அப்படி சைடில் ஸ்வைப் பண்ணிட்டு வந்தால் குரோமோக்கின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் க்ரீன் கலரை நீங்கள் எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டுட்டு இன்டென்சிட்டி என்ன பண்ணுங்கள் கம்மி பண்ணி ஒரு கரெக்டாக இன்டென்சிட்டி வந்து ஒரு 56 இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 56 அந்த மாதிரி கொடுத்து டிக்குன்னு கொடுத்துட்டு ஒருவேளை இதை உங்களுக்கு என்ன கொஞ்சம் ஜூம் பண்ணணுன்னா இந்த மாதிரி சென்டரில் ஜூம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அனிமேஷனில் போயிட்டு லூப் அனிமேஷன் கொடுத்துக்கோங்க. அதில் போய்ட்டு உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒரு 4-5 ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் வந்து நான் இந்த ஷேக் ஆப்ஷனை மட்டும் கொடுத்துக்கிட்டேன். கொடுத்துட்டு டிக்குன்னு கொடுத்துட்டேன். ஸோ ஜஸ்ட் ப்ளே பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி கிடச்சிரும். அதுக்கப்புறம் திருப்பியும் பிஐஏ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஸ்னோஃபால் வீடியோ வந்து நான் கொடுத்துருப்பேன். ஸோ இதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஃபுல் ஸ்க்ரீன்லேயும் செட் பண்ணிக்கோங்க. ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிவிட்டு பிளெண்டிங்கில் போயிட்டு ஸ்க்ரீனுன்னு கொடுத்துட்டு டிக் கொடுத்துக்கோங்க. ஸோ இதை என்ன பண்ணுங்கள் க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோவுக்கு கீழே கொண்டு வந்துக்கோங்க. ஸோ கொண்டு வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ கம்ப்ளீட்டாகவே ரெடி ஆகிட்டு ஸோ அதுக்கப்புறம் மேலே இருக்க எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட்னு கிளிக் பண்ணிக்கோங்க.